நாங்கள் சிஸ்டர் ரூபி அவர்களுடைய பதிவு பெற்ற செய்தியை சிஸ்டர் பிரதர் லெஸ்லி போடுவார்கள். அதை நாங்கள் அமைதியோடு இருந்து கேட்போமாக. அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி நன்றி. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்கக்கூடிய இந்த வேத தலைப்பு என்னவென்றால், நாம் கடந்த வாரம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு சில வாரங்களாக சமயமும் தேவ செயலும். பாருங்கள், போன வாரம் கூட நாம் பார்த்தோம், மனுஷனுடைய முயற்சி அல்ல தேவனுடைய செயல் வெளிப்பட வேண்டும் என்று. இன்றைய நாளிலும் கூட அதே வசனத்தின் ஊடாக நாம் தொடருவோம். தேவனுடைய செயல் எப்போதும் பாருங்க ஒரே மாதிரியாகவே இருக்காது. அவருடைய செய்கைகள் பாருங்க வித்தியாசமானவைகளாக இருக்கும். ஒரு காரியத்தை தேவன் எப்படிப்பட்ட விதத்துல எல்லாம் செய்ய முடியும், அவருடைய செயல் எப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் வெளிப்படும், அவருடைய செயல் பாருங்க எப்பேற்பட்ட மகத்துவங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து இன்னும் ஒரு சில சம்பவங்களுக்கு ஊடாக வேத வசனங்களின் அடிப்படையிலே நாம் இன்று பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். கடைசி பகுதி, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பாருங்கள், இங்கே போடப்பட்டிருக்கிறது, ஞானிகளுக்கு பாருங்கள், சௌரியவான்களுக்கு, ஞானவான்களுக்கு, புத்திமான்களுக்கு, வித்துவான்களுக்கு, எல்லாருக்கும், இந்த பூமியின் கீழே வாழ்கிற அனைவருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட்டால் ஒழிய அவர்கள் செய்கிற காரியத்திலே வெற்றி பெற முடியாது. பாருங்க, நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய செய்கை, தேவனுடைய கரம், தேவனுடைய செயல், அவருடைய மகிமையின் வெளிப்பாடு நம்முடைய காரியங்களிலே பாருங்க பிரதானமாக இருக்க முடியாக ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி தேவனுடைய செயல் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால் நாம் தோற்று போனவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். பாருங்க, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை இந்த பூலோகத்திலே வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய செயலும், அவருடைய அனுகிரகமும், அவருடைய கிருபையும், அவருடைய தயவும், அவருடைய மகா பெரிய இரக்கமும் நமக்கு மிக மிக தேவையா இருக்கிறது. பாருங்க, இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும் போதே பாவத்திலே பிறக்கிறார்கள் என்று பாருங்க தாவீது ராஜா சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று. பிறக்கிற ஒவ்வொரு மனுஷருமே பாருங்க பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்திற்கு ஏற்றபடியாகவே பாவத்தோடையே பிறக்கிறாங்க. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறார்களோ, பாவியாய் பிறந்த மனுஷனை பாருங்க இந்த தேவனுடைய அற்புத செயல், பாவமே அறியாத இந்த இயேசு கிறிஸ்துவை நீதிமானாய் மாற்றிய அந்த தேவனுடைய செயல், பாவியாகவே பிறந்த ஒரு மனுஷனை பாருங்க ரட்சிப்புக்குள்ளாக வந்த மாத்திரத்திலே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த மாத்திரத்திலே ஒரு பாவமும் செய்யாத நீதிமானாக இந்த வேதம் பாருங்க அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறது. நீதிமான் என்றே அறிவிக்கிறார். பாருங்க, ஒரு பாவமும் கூட செய்யாத நீதிமான், இவன் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய மகன் என்று தேவனே பறைசாற்றுகிறார். பாருங்க, இதுதான் பெரிய தேவனுடைய செயல். பாருங்க, இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு நாம் ஒரு பெரிய காரியத்தையோ பெரிய பெரிய சாகசங்களையோ ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் எதுவுமே செய்ய முடியாதனாலதான் அதற்கு பேரே தேவ செயலுங்க. நம்மால முடியும் அப்படி என்றா தேவனுடைய செயல் பாருங்க தேவையே இல்லை. நம்மளே எல்லாத்தையும் செய்து முடித்து எல்லாவற்றையும் பாருங்க ஜெயமாய் வெற்றியாய் வாழ்ந்துவிட முடியும் என்றால் தேவனுடைய செயல் எங்கே? மனுஷனுடைய செய்கையில் பாருங்க ஒரு எல்கைக்குட்பட்டவைகளா இருக்கிறது. தேவனுடைய செயல்கள் பாருங்க எல்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே செயல்படுகிறது. ஆவிக்குரிய ரீதியிலே வான மண்டலங்களிலே பாருங்கள் மனுஷருக்கு கண்களினாலே காணப்படாதவைகளாக, கேட்கப்படாதவைகளாக, உணரப்படாதவைகளாக இருக்கிற தொட்டு உணரக்கூடிய ஆசீர்வாதங்களை அவருடைய கரங்களிலே கொண்டு வந்து சேர்க்கிறது தேவனுடைய செயலா இருக்கிறது. பாருங்க, இன்றைக்கும் கூட இந்த தேவனுடைய செயலுக்கு பாருங்க எத்தனையோ பெரிய சம்பவங்கள் எல்லாம் இந்த வேத புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய செயல் பாருங்க எப்போதும் ஆண்டவர் ஒரே மாதிரியா தான் செய்துட்டே வருவாரா?
இன்றைக்கு உங்களுக்கு செய்தது மாதிரி எங்களுக்கு செய்வாரா? இல்ல அடுத்தவருக்கு அந்த மற்றவர்களுக்கு செய்த அதே தேவனுடைய செயல் என் வாழ்க்கையில நேரிடுமா? இல்லை. அவரவருக்கென்று வேறு விதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்க. உதாரணமாக நாம் பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எகிப்தை விட்டு புறப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் கொண்டு போய் அவர்களை சேர்ப்பேன் என்று இறங்கி மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தி வந்தார். முதலாவதாக செங்கடல் அவர்களுக்கு எதிராக நின்றது. செங்கடலை பாருங்க தம்முடைய ஜனங்களுக்காக வரலாற்று சரித்திரத்திலேயே பாருங்க எந்த மனுஷனும் செய்ய முடியாத காரியத்தை தேவனுடைய செயல் இங்கே வேதாகமத்திலே போட்டிருக்கும். செங்கடலை இரண்டாக பிளந்தார் என்று. ஆனால் மூல பாஷையிலே மொழிபெயர்ப்பிலே எழுதப்பட்டிருக்கும் பாருங்க, எபிரேய பாஷையில் எழுதப்பட்டிருக்கும் 12 கோத்திரத்தார்களும் செல்லும்படியாக 12ஆக கூறு போட்டார் என்று எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. செங்கடலை பிளந்தார் பாருங்க. அத்தனை லட்சம் ஜனங்களும் ஒரே பாதையில சென்று அந்த கரையை அடைவது என்பது சாத்தியமற்ற காரியம் பாருங்க. 12 கோத்திரத்தார்களுக்கும் 12 கூறாக கடலை பிளந்தார். சரி, இது ஒரு தேவனுடைய செயல். அடுத்ததாக பாருங்க, யோர்தான்கிட்ட வந்து நிக்கிறாங்க. யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அங்கே பாருங்க அந்த ஆசரிப்பு கூடார், அந்த ஆசரிப்பு பெட்டியை சுமந்து வருகிற அந்த ஆசாரியனுடைய கால்கள் யோர்தான் நதியிலே பட்ட மாத்திரத்திலே குவியலாக நின்றது. ஏன் இங்கே கர்த்தர் வந்து கூரா பிரிக்கல? இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். செங்கடலை பிளந்த தேவன் இப்ப யோர்தானையும் பிளக்க போகிறார். அருமையானவர்களே, யோர்தானை பாருங்க குவியலாக குவித்து வைத்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். அன்றைக்கு ஆகாரமாக்கு பாருங்க சுரக்கும் நீரூற்றை காண்பித்தார் பாருங்க. அதற்கு அந்த அம்மா லகாய்ரோ என்று பெயரிட்டார்கள், ஊறுகிற நீரூற்று பாருங்க. அந்த அம்மாக்கு ஒவ்வொரு தடவையும் பாருங்க வித்தியாசமாக தேவனுடைய செயலை செய்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க யோர்தான் நதியை குவியலா வச்சாரு. இந்த பேதுரு சீஷர்கள் எல்லாரும் பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே வாழ்ந்த நாட்களிலே பாருங்க அவர்கள் பாருங்க படவில ஏறி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லிட்டார். ஆண்டவர் அங்க தனிமையா இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்க ஆண்டவர் வந்து இந்த சீஷர்கள் தண்டு வலிக்க கூடாத பறிக்க பாருங்க அலைகளினாலே மிகவும் படகு பாருங்க அலைமோதி கொண்டிருக்கிறது. அங்க ஒரு பெரிய தேவ செயல், கர்த்தரே தண்ணி மேல நடந்து வர்றாரு பாருங்க. வேறு விதமாக ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஊடாக தேவனுடைய செய்கைகள் வித்தியாசமானவைகள், வேறுபாடானவைகள். அவருடைய செய்கைகள் ஆண்டவர் இப்படிதான் செய்ய போகிறார் என்று நம்முடைய அனுமானங்களுக்கு அப்பாற்பட்ட செய்கைகளா இருக்கிறபடினாலதான் அவருடைய செயல்களுக்கு தேவனுடைய செயல், தேவனுடைய கரம் இறங்கி செய்கிற செயல், தேவனுடைய மனதிலே திட்டத்திலே இருக்கிற செயல் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து செய்யப்படுகிறது பாருங்க. அது மாத்திரமல்ல, அங்க பேதுரு கடல் மேல நடந்து வர்றதுக்கு அவர் ஆசைப்பட்ட மாத்திரத்திலே வா என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த தண்ணீரே பாருங்க இந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் பாருங்க. அநேக இடங்களில் இந்த வேதத்திற்கூடாக தேவனுடைய செயல் எப்பேற்பட்ட விதத்திலே செயல்பட்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். இன்றைக்கும் கூட ஒரு வேத சம்பவம் பாருங்க, எல்லோரும் அறிந்ததே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். இங்க ஒரு பெரிய சம்பவம் இருக்கும் பாருங்க. ஆபிரகாம் ஐயாவை பற்றி நம்ம எல்லோரும் அறிந்ததே. ஆபிரகாம் பாருங்க எலேசர் என்கிற அந்த வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறார். அவரிடத்துல வந்து சொல்றாரு, என்னுடைய மகனுக்கு இந்த கானானிய தேசத்தினுடைய இந்த பெண்களில வந்து நான் வந்து பெண் கொள்ள மாட்டேன், திருமணம் செய்து வைக்க மாட்டேன். என்னுடைய இனத்தார் இடத்துல என்னுடைய தேசத்திற்கு போய் அங்க போய் நீ ஒரு பெண்ணை கூட்டிட்டு வரணும். பாருங்க, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே உலகமே நம்முடைய உள்ளங்கைக்குள்ளாக இருக்கிறது. எல்லா டெக்னாலஜியும் பாருங்க வளர்ந்த விஞ்ஞான வளர்ச்சியின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் ஐயா வாழ்ந்த காலங்கள் இல்ல பாருங்க, ஒரு கடித போக்குவரத்து கூட கொண்டு செல்ல முடியாது. அதற்கு கூட வேலையாட்கள் கொண்டு போய் பாருங்க அந்த பெரிய பெரிய ராஜ அரண்மனையில வாழ்கிறவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட காரியம் கூட சாத்தியமா இருந்தது. இங்கே ஆபிரகாம் சொல்லிட்டாரு, நீங்க போய் எலேசரே நீ போய் சரியான பெண்ணை தெரிந்தெடுத்து என்னுடைய மகன் ஈசாக்குக்கு நீ கூட்டிட்டு வா. பாருங்க அவர் சொல்றாரு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லுவார் பாருங்க, நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். கர்த்தர் எல்லா வேலையும் பார்த்துக்குருவார் எலேசரே. உன்னுடைய முயற்சி அல்ல, உன்னுடைய தேர்ந்தெடுத்தல் இல்ல, உன்னுடைய சஜஷன் இல்ல, உன்னுடைய முயற்சி. பாருங்க எலேசர் அந்த தேசத்துக்கு போயிருப்பாரா என்னன்னு கூட தெரியாது. அங்க அநேகம் பெண்கள் இருக்கிறார்கள்.
ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இதுதாங்க தேவனுடைய செயல். நாம் ஒரு காரியத்தை, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அந்த வேலை உங்களுக்கு தான் என்று கர்த்தர் உங்களுக்கு முன்னே சென்று கோணலானவைகளை பாருங்க செவ்வையாக்குகிறார், கரடானவைகளை பாருங்க சமமாக்குகிறார். அருமையானவர்களே, உங்கள் பாதையிலே வெளிச்சம் வீச பண்ணுகிறார். இருளிலே நீங்கள் இருந்தால் உங்களுடைய இருளை போக்குகிறவர் உங்களுக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். இதுதான் தேவனுடைய செயல் பாருங்க. அங்க ஒரு எலேசர் ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போவாரு. ஒரு பெண்ணை நான் பார்ப்பேன், அந்த பெண்ணு வந்து பாருங்க, நீங்களும் தண்ணீர் குடிங்க, உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் நான் பார்ப்பேன் என்று அந்த சொல்லக்கூடிய அந்த பெண்ணை எனக்கு காண்பிக்க வேண்டும் பாருங்க. இது வந்து ஒரு சாதாரணமான காரியமே இல்லை. ஏனென்றால் சாயங்கால வேளையிலே ஊருக்கு பாருங்க, ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை வாலிப பெண்களும் பாருங்க குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் மொள்ள அந்த துறவண்டைக்கு வருவாங்க. சாயங்கால வேளையில அவ்வளவு பெண்கள் வருகிறதுல இந்த காலம் மாத்திரமல்ல, எல்லா காலத்திலயும் பெண்கள் அப்படிதான் இருப்பாங்க பாருங்க. யாராவது இங்க ஆழத்துல சென்று அந்த குடத்தை வந்து தூக்கிக்கிட்டு வந்த அந்த வலி வேதனை எல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாது. தூக்கி கொண்டு அந்த பெண் பாருங்க தண்ணியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர, நீங்க வாங்க, நீங்களும் குடிங்க, உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் பாருங்க. சாதாரணமா ஆடு மாடு குடிக்கிற தண்ணீர் கொஞ்சமாக இருக்கும். ஆனா ஒட்டகத்தை பற்றி சொல்லுகிறார்கள், அது பாருங்க குடங்குடமா குடிச்சு தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பிராணி பாருங்க. 10 ஒட்டகங்களுக்கு மேலாக எலேசர் கூட்டிக் கொண்டு செல்லியிருக்கிறார். அத்தனை ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்க வேண்டும் என்றால் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமா? அது மாத்திரமல்ல, நான் கேட்க மாட்டேன். தண்ணீர் வந்து பாருங்க, அவர் சொல்லுவார் எலேசரு, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் குடுமா, உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போதே, தண்ணி குடுமான்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க குடிங்க, உங்க ஒட்டகத்துக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணை எனக்கு காமிக்க வேண்டும். ஆதியாமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ? அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளா இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். பாருங்க, நியமித்தவளா இருக்கவும், இதுதான் சமயம் பாருங்க. அங்கே வர்ற பெண்கள் பாருங்க, ஒரு சிலர் இல்ல, ஊர்ல இருக்கிற அத்தனை பெண்களும் வருவாங்க. யாரையாவது ஒரு பெண்ணை நான் கூட்டிட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, ஈசாக்குக்கு நியமிக்கப்பட்ட உம்முடைய திட்டத்துல இருக்கிற அந்த ரெபேக்காலை, அந்த சமயம் பாருங்க, சாயங்கால வேலை வருகிறது, அந்த ரெபேக்காலமா கரெக்டா வர்றாங்க. இவரை வந்து எலேசர் வந்து அந்த துறவண்டைக்கு வந்து சேருகிற அந்த நேரத்துல இவங்க தண்ணீரை மொண்டு கொண்டு மேலே வருகிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்க சொல்றாரு, அந்த பெண் யார் என்று அதனாலே அறியவும், உம்முடைய தேவ செயலை நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, இந்த பெண் தான் என்பதை நீர் எனக்கு காண்பிக்க வேண்டும். பாருங்க, எலேசர் பாருங்க, அன்றைக்கு வாழ்ந்த காலகட்டங்களிலே எவ்வளவு ஞான அறிவுடையவர்களா இருக்கிறார்கள். அப்படியே அந்த தேவ செயல் எலேசருக்கு அங்க நேரிட்டது. அந்த பெண்ணை பாருங்க கூட்டிக் கொண்டு வருகிறார். அதற்கு பின்பதாக அந்த சம்பவங்கள் அனைத்தும் தெரிந்ததை பாருங்கள். ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் அங்கே திருமணமாகி அங்கே ஒரு பெரிய சந்ததி பாருங்க உருவாகி கொண்டே வருகிறது பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தேவனுடைய செயல். தேவனுடைய செயல். அங்கே எலேசர் வந்து தேடி வந்த அந்த காரியத்துக்கு ஏற்ற சமயத்திலே அந்த ரெபேக்காலை கொண்டு வந்து சந்திக்கும்படியாக தேவ செயல் அங்கே நேரிடப்பட்டது பாருங்க. அந்த பெண், எந்த பெண்ணை சாதாரணமாக தண்ணீர் மொண்டு வந்து 10 ஒட்டகங்களுக்கும் வார்த்தர மாட்டாங்க. அதுதான் பெரிய தேவனுடைய செயல் பாருங்க. இப்பேற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டுமா பாருங்க. அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த தேவ செயலை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற, செய்ய விரும்புகிற அந்த தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா? தேவனுடைய செயலுக்காக நாம் காத்திருக்கிறோமா? தேவனுடைய செயல் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று அவருக்காக வந்து காத்திருக்கிறோமா? இல்ல நம்முடைய முயற்சியில இறங்குகிறோமா? பாருங்க, மனுஷ முயற்சி என்றைக்குமே பாருங்க ஒரு வெற்றிகரமான ஒரு பதிலை கொண்டு வரவே முடியாது பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு எல்கைக்கு உட்பட்டது. மனுஷனுடைய முயற்சி, நம்முடைய எல்லா தேடுதல்கள், நம்முடைய எல்லா பிரயாசங்கள் எல்லாமே எல்கைக்கு உட்பட்டவைகள். ஆனால் தேவனுடைய செயலும், தேவனுடைய மகத்துவங்களும், தேவனுடைய மகிமையின் காரியங்களும்
பாருங்க, நித்திய நித்தியமா போய்கிட்டு இருக்கோம். அவருக்கு மட்டும்தாங்க தெரியும், முக்காலமும் அறிந்தவர். இறந்த காலத்துல நடந்ததும் தெரியும், நிகழ்காலத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும், எதிர்காலத்துல நம்முடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்க போகிறது, என்ன நடக்க போகிறது என்று உங்களை பெத்தவங்களுக்கு, உங்களுடைய யாருக்கும், இன ஜனத்தார் யாருக்குமே தெரியாதுங்க. உங்களை படைத்த தேவாதி தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் அவருடைய கரத்திலே நாம் மறைந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. தேவனே, நீர் உம்முடைய செயலை என் வாழ்க்கையிலே செய்வீராக என்று அர்ப்பணித்து நம்முடைய சிரத்தை தாழ்த்த வேண்டியதா இருக்கிறது. மற்றும் ஒரு சம்பவத்தை கூட நாம் பார்த்து முடிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் மற்றும் 2ஆம் அதிகாரத்திலே பாருங்க, ஒரு பெரிய சம்பவம் எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. அதை நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இந்த ரூத் என்கிற அந்த பெண்ணை குறித்து பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கும். அந்த பெண் பாருங்க, மோவாபிய தேசத்து பெண், இஸ்ரவேலுடைய பெண் அல்ல. இஸ்ரவேல் தேவனை அறியாத மகளா இருக்கிறார். அவளுக்கு பாருங்க ஒரு பெரிய துயர சம்பவம், கணவனை இழந்து விட்டார்கள் பாருங்க. அந்த நகோமி அம்மா, மாமி பாருங்க, மகளை நீ திரும்பி போ, உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்கோ, இன்னும் பாரு, நீ ஏன் பின்னே வராத, உன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு நீ சந்தோஷமா இரு, திரும்பி போன்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஆனா அந்த ரூத் அம்மா பாருங்களே, ஒரு பெரிய காரியத்தை சொல்லுவாங்க. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்க, அந்த அம்மா ஒரு காரியத்தை சொல்றாங்க. எல்லாரும் சொல்றதான், வாங்க நம்ம அந்த ஊர்ல போய் தங்குறோம், உங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாம் எங்க சொந்தக்காரவங்க, அதோட நிப்பாட்டிக்கிடுவோம். ஆனா இந்த அம்மா சொல்றாங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். கடந்த காலத்திலே நான் கசப்பை மட்டுமே சந்தித்து வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இந்த சபிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை விட்டு, மோவாபிய தேசத்தை விட்டு பாருங்க, இஸ்ரவேல் தேசத்திற்கு கடந்து வருகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே இஸ்ரவேலை பாருங்க ஆண்டு கொண்டிருக்கிற தேவாதி தேவன் என்னுடைய தேவன் என்று உள்ளபூர்வமாக ரூத் அங்கே அங்கீகரிக்கிறார்கள். பாருங்க, உள்ள அந்த தேவனை குறித்து பாருங்க கேள்விப்பட்டது நிமித்தமாக அந்த அம்மா பாருங்க, இந்த தேவன் என்னுடைய தேவன், இந்த ஜனம் இருக்காங்க இல்ல, நீங்க இருக்கீங்க இல்ல, இஸ்ரவேல் தேசத்துக்கு போவோம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவனா இருக்கிறார் என்று சொன்னது மாத்திரமல்ல, அங்க வர்றாங்க, அந்த ஊர்ல தங்குறாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த அம்மா பாருங்க ஒரு வேலைக்காக செல்கிறார்கள். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். அவள் போய் வயல்வெளிகளில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால், தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. அருமையானவர்களே, ஒரு பாருங்க, அந்த போவாஸ் என்கிற ஒரு பெரிய ஒரு நிலக்கிழார், நம்முடைய பாஷையிலே சொல்ல வேண்டும் என்றால் பெரிய பணக்காரர், பெரிய ஐஸ்வர்யவான். அந்த தேசத்திலே பாருங்க பேர் பெற்ற பேரும் புகழும் உடைய மனுஷன். இங்கே போடப்பட்டிருக்கிறது, தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட வயல் நிலம். இங்கே மொழிபெயர்ப்பாளர்கள் ஏன் தற்செயல் என்று போட்டார்கள் என்று தெரியவில்லை, ஆனால் மூல பாஷையில் இங்கே போடப்பட்டிருக்கும் தேவ செயல். பாருங்க, அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்துல வயல் நிலங்களுக்கு பஞ்சமே இல்லை. வார்கோதுமை அறுக்கிற அந்த அறுப்பின் காலத்திலே பாருங்க, எல்லா இடங்களிலேயும் வயல் நிலங்கள் அங்கே பாருங்க திறந்து கிடக்கிறது. வயல்வெளிகளிலே வார்கோதுமை அறுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ரூத் என்ற அந்த இளம் பெண்ணை பாருங்க, தேவன் எங்கே கொண்டு போய் பாருங்க, தேவனுடைய செயல் எந்த வயல் நிலத்தோடு அவளை இணைத்து விட்டது பாருங்க. அந்த பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னராகிய அந்த போவாசை போய் அந்த நிலத்துல வயலை பொறுக்கிட்டு இருக்கிற அந்த வார்கோதுமையை சேர்க்கிற அந்த அறுக்கிறவர்கள் பின்னே போகும்படி ரூத்திற்கு பாருங்க தற்செயலாய் நேரிட்டது. இந்த தேவன், இந்த உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்ன அந்த ரூத்தினுடைய உள்ளத்தை தேவன் பார்த்தார். அவருடைய எண்ணங்களிலே கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார். பாருங்க, கர்த்தர் மாத்திரம்தான் எனக்கு இனிமே வாழ்வு. பாருங்க, மாமி கூட வந்தோடனே பாருங்க அவர்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் கிடைத்து விடுமா? இல்லை. ஏனென்றால் மாமியே பாருங்க, இனி எல்லாரும் கசப்பு, நான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் வெறுங்கையோடு இந்த தேசத்துக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. வெறுங்கையோட திரும்பி வந்த அந்த மாமி ரூத்திற்கு ஒரு பெரிய ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க முடியுமா? இல்லை. அந்த தேசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரூத் ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க. இந்த தேவன் என்னுடைய தேவன், ஏன் தேவன், இந்த இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், உலகத்திற்கும் சொந்தக்காரர்.
இந்த தேவனை நான் பிடிச்சுக்கிட்டா என் வாழ்க்கை மாறும். இந்த கசப்பு நிறைந்த வாழ்க்கைய தேவனுடைய செயல் அற்புதகரமாய் பாருங்க, கசப்பை மாற்றி இனிப்பாய் மதுரமாக்கி என்னுடைய வாழ்க்கையை எப்பேற்பட்ட வாழ்க்கையாக மாற்றப் போகிறார் என்று அன்றைக்கு ரூத்திற்கு தெரியாது பாருங்க. அதனாலதான் இங்க வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட வயல். அந்த போவாசனுடைய வயல் நிலம் தற்செயலா நேரிடலைங்க. அங்க தேவனே ரூத் அம்மாவை அனுப்பிச்சு வச்சாரு. அதுவும் கரெக்டா போவாசனுடைய நிலத்திற்கு அனுப்பிச்சு வச்சார். இதுதான் தேவனுடைய செயல் பாருங்க. இந்த தேவனுடைய செயல் எங்கே கொண்டு போய் முடிகிறது? இந்த ரூத் அம்மா பாருங்க, அறுக்கிறவர்களை அந்த வயல்வெளியில அறுக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க. இன்னும் நிறைய சம்பவங்கள் இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த முழு சம்பவமும் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் பாருங்க. நேரமில்லாத காரணத்தினால நாங்கள் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். இந்த ரூத்தை கொண்டு போய் இந்த போவாசு என்கிற அந்த ஐஸ்வர்யவானை சந்திக்க வைத்தது தேவனுடைய செயல். அது மாத்திரமல்ல, ஏன் அவரை போய் சந்திக்க வைக்க வேண்டும்? அந்த ஊர்ல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனையோ பெரிய நிலக்கிழார்கள், பெரிய பண்ணையார்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனா தேவனுடைய செயல் போவாசனுடைய வயல் நிலத்திற்கு போகும்படி ரூத்திற்கு பாருங்க நேரிட செய்தார். ஏன் அப்படி செய்தார்? அதனாலேதான் அந்த ரூத்தம்மாவும் போவாசையாவும் பாருங்க திருமணம் செய்தார்கள் என்று ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் அவருடைய வம்ச அட்டவணையே போடப்பட்டிருக்கும் பாருங்க. 2 பேருக்கும் திருமணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தாவீது அந்த அம்மாவினுடைய சந்ததியில தான் வராரு. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, இயேசு கிறிஸ்து எனும் மாபெரும் இரட்சகர் இந்த உலகத்திற்கு வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒளிமயமான எதிர்காலத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஒரு பெரிய மாபெரும் திட்டத்தோடு இந்த ரூத்தை கொண்டு போய் போவாசோட பாருங்க தேவன் இணைக்கும்படி தேவ செயல் அங்கே ரூத்திற்கு நேரிடப்பட்டது. தேவ செயல் மாத்திரம் இல்லைன்னா அந்த ஒர்பால் எப்படி அந்த மோவாபிய தேசத்துக்கே திரும்பி போனாலோ அதே போல ரூத்தும் போயிருப்பார்கள். ஆனால் போகவில்லை. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமே இல்லாமல் வேறொன்றும் நம்மை பிரிக்க மாட்டாது. அப்ப அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேல் தேவனை பிடிச்சுக்கிட்டா போதும் பாருங்க, அவருடைய தேவ செயல் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரணமாய் விளங்கும். ஒண்ணுமே இல்லாம மாமியாரும் மருமகளும் வெறும் கையை பாருங்க, வெறும் கையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சபிக்கப்பட்ட மோவாபிய தேசத்தை விட்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு பாருங்க வெறும் கையா வர்றாங்க. வந்த இடத்துல தேவனுடைய செயல் பாருங்க, ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து ஐஸ்வர்ய சம்பன்னனாகிய போவாசுக்கு அந்த அம்மா பாருங்க மனவாட்டி ஆயிட்டாங்க. நாமளும் கூட பாருங்க இந்த ரூத்தை போல வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து தவித்து கண்ணீரும் கம்பளையுமாக மன பாரத்தோடு துக்கத்தோடு தனிமையிலே நீங்கள் பாருங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், இனி இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாவற்றையும் பாருங்க மீட்டு கொடுத்த அந்த போவாசை போல இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய போவாஸ் இருக்கிறார். சர்வ லோகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த போவாஸ் ரூத்திற்கு மட்டும்தான் பாருங்க மணவாளனா இருக்க முடியும். ஆனால் கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே, கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நமக்காக பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னராகிய கிறிஸ்து இருக்கிறார் பாருங்க. இன்றைக்கு நாம் இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு கைக்கு நேரிடும்படியாக தேவனுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க இறங்குகிறதா இருக்கிறது. எப்படி ரூத் அம்மாவுக்கு அவருடைய வாழ்க்கையே ஒளிமயமாக மாற்றி விட்டது, தற்செயலாக அல்ல, அது தேவனுடைய செயல். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை நீங்கள் தற்செயலாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இது தற்செயல் அல்ல, இது தேவனுடைய செயலா இருக்கிறது. பாருங்க, எல்லாவற்றையும் மனதில் அமைதி இல்லையா, சமாதானம், உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை கொடுக்கிற ஒருத்தர் இருக்காருங்க. வியாதி பிடிச்ச உலகத்துல வியாதியின் உக்கிரத்திலே நீங்கள் பாருங்க தவித்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த வியாதியின் பிடி என்னை அலைக்கழித்து கொண்டு இருக்கிற வேதனையோடு இருக்கிறீர்களா? எல்லா வியாதியையும் தன்மேலே சுமந்து கொண்டு அவருடைய தழும்புகளால் சுகமாக்குகிற ஒரு பெரிய பரம வைத்தியர் ஒருவர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார் பாருங்க. இவை எல்லாவற்றிலும் தரித்திரத்திலிருந்து விடுதலை, டிப்ரெஷன்ல இருந்து விடுதலை, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் எப்படி ரூத்தினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய செயலை பாருங்க நேரிட பண்ணினாரோ, இன்றைக்கும் அதே தேவன் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இப்பேற்பட்ட தேவனுடைய செயல் கடந்து வர வேண்டுமா? நீங்கள் இழந்து போன எல்லாம் உங்களுக்கு கைகூடி வர வேண்டுமா? நீங்கள் இழந்த துக்கம் இழந்த எல்லாவற்றையும் உங்களுடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். இதற்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான் பாருங்க. இந்த ரூத் அம்மா சொன்னது போல, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், மகனே மகளே உன் உள்ளத்தை எனக்காக திறவு. பாருங்க, இன்றைக்கு உங்க இதய கதவை இந்த தேவனுடைய செயலை செய்யும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். அவரை உள்ளத்திலே ரட்சகராக, ஆண்டவராக, குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, இயேசுவே நீர் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா, என் உள்ளத்துல வருகிறது மாத்திரம் இல்ல, ராஜாவா உங்களை அங்கீகரிக்கிறேன், உம்முடைய எல்லா தேவனுடைய செயலும் என் வாழ்க்கையிலே நிலவரப்படட்டும். என்னுடைய வாழ்க்கையின் அந்த ரூத்தினுடைய கசப்பான வாழ்க்கையை மாற்றி ஒளிமயமான ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை அந்த அம்மாக்கு கொடுத்தீரே, அது தேவனுடைய செயல். என்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்யுங்கப்பா. பாருங்க, அவரை அழைத்தால் போதும், அவர் உங்கள் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார். பாருங்க, உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய எல்லா வாழ்க்கையின் தேவைகளுக்கும் அவர் பாருங்க பதிலா இருக்கிறார். நம்மோடு ஒரு சுமையாக வந்து அவர் சுமக்கிறது பாருங்க, தங்கி இருக்கிறது அல்ல, சுமையானவர் அல்ல. நம்மளுடைய பாரங்களை எல்லாம் அவர் மேலே இறக்கி வைத்து விட வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் பாருங்க இளைப்பாறுதல் உள்ளவர்களாய், அமைதலாய், பாருங்க சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சுபீட்சத்தோடும் வாழ்வோடும் வெற்றியோடும், தோற்று போகிற நிலைமை அல்ல, வெற்றியை கொண்டாடுகிற நிலைமையோடும் வாழும்படி இந்த தேவன் உங்களை அழைக்கிறார். இந்த தேவனுக்கு பாருங்க உங்களுடைய உள்ளத்திலே திறந்து இடம் கொடுங்கள். இயேசுவே நீர் ஆண்டவர் என்று உங்கள் வாயை திறந்து அறிக்கையிடுங்கள், அவரை அழையுங்கள். இந்த தேவன் பாருங்க வந்தார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய செயல் அபாரமாக செய்யப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். அவருடைய மகத்துவங்கள் இன்னதென்று உங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்க வெளிப்பட செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா அன்பு சகோதர சகோதரிகள், வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற ஐயா எல்லாரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த வானொலியோடு கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிற எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம், வேறு பிரிக்கிறோம். ஐயா கர்த்தாவே, உம்முடைய தேவ செயல் ரூத்தினுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டது போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய தேவனுடைய செயல் செய்யப்படுவதாக. பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணினார் என்று எழுதியிருக்கிறதையா. உம்முடைய தேவனுடைய செய்கைகள், உம்முடைய அபாரமான காரியங்கள், ஆச்சரியமான நன்மைகள் கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக. எல்லாரையும் கர்த்தாவே உம்முடைய நாமத்திற்குள்ளாக, உம்முடைய வார்த்தைக்குள்ளாக அடைக்கலம் வைக்கிறோம். சர்வத்தையும் தாங்கி கொண்டிருக்கிற உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை இந்த ரேடியோ ஊழியங்கள் கர்த்தாவே, இந்த ஊழியங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் வசிக்கிற எல்லா மக்களையும் உம்முடைய வார்த்தை தாங்கி கொள்ளும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக, ஆளுகை செய்வீராக. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய தேவனுடைய செயல் கர்த்தாவே செய்யப்படுவதாக. ஐயா எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.